கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் உங்களுக்கான வேத வார்த்தைக்கு நேராய் உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். இந்த நாளின் தியானத்துக்கென்று சங்கீதங்களின் புத்தகம் 19ஆம் அதிகாரம் 14வது வசனம். என் கண்மலையும் என் மீட்பெருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியாயிருப்பதாக. பிரியமானவர்களே, இந்த ஒரு வசனம் நம்முடைய ஜெபங்களிலே அடிக்கடியாக நாம் பயன்படுத்தக்கூடிய ஒரு வசனம். இந்த வசனத்திலே 2 காரியங்களை பார்க்கிறோம். என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் என் கண்மலையும் என் மீட்பெருமாகிய கர்த்தாவே உமது சமூகத்தில் பிரீதியாயிருப்பதாக. வாயின் வார்த்தைகள். ஏன் நம்முடைய வாயின் வார்த்தைகள் தேவனுக்கு முன்பதாக பிரீதியாயிருக்க வேண்டும் என்றால், யாக்கோபின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே, ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினால் அடக்கி கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறான். நம்முடைய வாயின் வார்த்தைகள், நம்முடைய செயல்கள் 2ம் சீராக இருக்க வேண்டும். ஏனெனில் மத்தேயு 12ஆம் அதிகாரம் 34 முதல் 37 வரைக்குள்ள வசனத்திலே, நம்முடைய இருதயத்தினுடைய நிறைவு வாய் பேசும். பிரியமானவர்களே, நம்முடைய சொல் நம்மை பூரண புருஷனாக்கும். 2வதாக, நம்முடைய வாயின் வார்த்தைகள் நம்முடைய இருதயத்தில் என்ன நிறைந்து காணப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் சொல்வார், இந்த ஜனங்கள் தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவருடைய இருதயமோ எனக்கு தூரமாய் இருக்கிறது என்று. அப்படி இராமல் நம்முடைய இருதயம் தேவனால் நிறைந்திருக்க, நன்றியோடு கூட நிறைந்திருக்க, துதியோடு கூட, ஸ்தோத்திரத்தோடு கூட, கர்த்தரை ஆராதிக்கிற ஆராதனையோடு கூட நிறைந்திருக்க வாய் பேசும்போது, பிரியமானவர்களே, தேவனுக்கு பிரீதியாயிருக்கும். அது மாத்திரமல்ல, தொடர்ந்து நான் பார்ப்போம் என்று சொன்னால், ஒரு நல்ல மனுஷன் தன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்தில் இருந்து நல்லவைகளை எடுத்து காண்பிக்கிறான். பொல்லாத மனுஷன் தன் பொல்லாத இருதயத்திலிருந்து பொல்லாத பொக்கிஷங்களை அவன் எடுத்து காண்பிக்கிறான் என்று வேத வசனத்திலே பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நம்முடைய வாயின் வார்த்தைகள், நம்முடைய இருதயம் நல்ல பொக்கிஷத்தினால் நிறைந்திருக்கிறதா அல்லது பொல்லாத உலக மாமிசத்துக்கு அடுத்த பொக்கிஷத்தினால் நிறைந்திருக்கிறதா என்பது நம்முடைய வாயின் வார்த்தைகள் வெளிப்படுகிறதிலிருந்து காணப்படுகிறது. அது மாத்திரமல்ல, அதற்கு அடுத்த வசனத்திலே பார்க்கிறோம், வீணான வார்த்தைகளை குறித்து நாம் ஒரு மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகளை குறித்து கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நம்முடைய நியாய தீர்ப்பு நாளிலே நம்முடைய சொல்லை, நம்முடைய வார்த்தைகளை தேவனுக்கு முன்பதாக அது நம்ம வாழ்ந்த வாழ்க்கையினுடைய ஒரு பகுதியாய் இருக்கிறது. நாம் சிந்திப்பது, நாம் வாயினால் பேசுவது, நம்முடைய கிரியை, இந்த 3ம் நம்முடைய வாழ்க்கையை பிரதிபலிக்கக்கூடிய ஒன்று. அவற்றிலே இந்த வீணான வார்த்தைகளை குறித்து இங்கே பார்க்கிறோம், நாம் தேவனுடைய சமூகத்திலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று. அதுக்கு அடுத்த 37வது வசனத்திலே பார்க்கிறோம், மத்தேயு 12, பிரியமானவர்களே, உன் வார்த்தைகளினாலேயே நீ நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய், அல்லது உன் வார்த்தைகளினாலேயே குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய். பிரியமானவர்களே, நாம் எப்படிப்பட்டவர்களாக தேவ சமூகத்திலே காணப்பட போகிறோம் என்பது நம்முடைய வாயின் வார்த்தைகள் வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறபடினால், நாம் நம்முடைய வாயின் வார்த்தைகளை குறித்து ஜாக்கிரதையாக இருந்து, ஆண்டவரே, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும், என் வாயின் வார்த்தைகள் உம்முடைய சமூகத்திலே பிரீதியாய் இருக்கட்டும் என்று நாம் வேண்டிக் கொள்வோம். ரோமர் 10ஆம் அதிகாரம் 9-10 இந்த வசனங்களில் பார்ப்போம் என்று சொன்னால், நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும்,
ரட்சிப்பு உண்டாக வாயினால் அறிக்கை செய்யப்படும். ஆதலால் பிரியமானவர்களே, இயேசுவே கிறிஸ்து என்று நம்முடைய இருதயத்திலே விசுவாசிக்கிறவர்களாய் நாம் இருப்போம் என்றால், பிரியமானவர்களே, அது தேவனுக்கு முன்பதாக நீதியாகவும், ரட்சிப்பு உண்டாக நாம் வாயினால் அறிக்கை பண்ணக்கூடிய வார்த்தைகள் வெளிப்படுத்தக்கூடியதாய் இருக்கிறது. இரண்டாவதாக இருதயத்தின் தியானம். பிரியமானவர்களே, பிலிப்பியர் 4:8-9 இந்த வசனங்களில் பார்க்கிறோம். உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்பு உள்ளவைகள் எவைகளோ, அன்பு உள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்து கொண்டிருங்கள், தியானித்து கொண்டிருங்கள். அது மாத்திரமல்ல, நீங்கள் தேவனிடத்திலே கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவைகளையே செய்து கொண்டிருங்கள். அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு கூட இருப்பாராக. இப்படிப்பட்டதான சத்தியம் இருக்கிறபடியினால் நம்முடைய வாயின் வார்த்தைகளும் நம்முடைய இருதயத்தின் தியானமும் தேவ சமூகத்திலே இன்றும் என்றும் அவருடைய வருகை பரியந்தம் பெரிதையாய் இருக்க நம்மை நாமே ஒப்பு கொடுத்து நாம் செபிப்போம். அன்புள்ள இயேசு சாமி, நாங்கள் கேட்ட இந்த சத்தியத்தின்படி நாங்கள் எங்களுடைய ஜீவியம், எங்கள் வாயின் வார்த்தைகள், எங்கள் இருதயத்தின் தியானங்கள் உம்முடைய சமூகத்தில் பெரிதியாய் காணப்பட நித்தமும் அனுகிரகம் செய்தருளும்படி இயேசுவின் நாமத்தில் நன்றியோடு கூட வேண்டுகிறோம். எங்கள் ஜீவனும் இரக்கமும் உள்ள எங்கள் அன்பின் பிதாவே, ஆமென். God bless you.